ம். வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல். ஓகே. அன்பு உள்ளங்களே, நமது பேரறிஞர், பெரும் தலைவர், படிக்காத மேதை, கருமை நிற காவலர், நாட்டுக்காக உழைத்த பெரும் தலைவர் காமராஜ் அண்ணாச்சி. அவரை கேள்விப்பட்டுக்கிறேன், காமராஜர் அண்ணாச்சி என்று. ஒரு முறை அவர் பெயரால் ஒரு டேம், நீர்த்தேக்கம் ஒன்று அங்கே இருக்குது. என்னுடைய தங்கை சுசீலா ஊட்டியில் இருந்தார்கள். அவருடைய கணவர் ஹெச்பிஎஃப், இந்துஸ்தான் போட்டோஃபில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு. நான் என்னுடைய அப்பா எல்லாம் அவரை பார்க்கறதுக்காக ஊட்டிக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு முறை அவங்க வாங்க, நம்ம காமராஜர் டேம் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம், இன்றைக்கெல்லாம் அங்கே கழிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்களை கூட்டின்னு போனாங்க. போயிட்டு ரொம்ப வெயிலில் போனோம். ஏன்னா ஊட்டியில் வெயிலா? எஸ். கொடை பிடிச்சின்னு போனோம். நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை, வீட்டில் போய் கொடை பிடிச்சின்னு போனீங்கல்ல அப்படின்ட்டுங்களா? அது உண்மை. அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஒரே வெயில். அப்படி போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப தாகம் வந்துச்சு. அங்கே எல்லாம் நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அப்புறமா ஒரு மாதிரி அவருடைய காமராஜர் அண்ணாச்சி நீர்த்தேக்கம் அதுலேருந்து தண்ணி அள்ளி முகலாம் கழுவிக்கின்னு எங்களை குளிர்ச்சியப்படுத்தணும். எங்களை ஒரு குளிர்ச்சியை அந்த இதை கொடுத்தார் அவர். ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் போர்டிங் செயின்ட் டொமினிக் சாவியோ பாய்ஸ் ஹோம் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தோம். விதவிதமான ப்ரோக்ராம், சிஸ்டமேட்டிக் லைஃபாக இருந்துச்சு கோட்டையில். அப்புறம் சனிக்கிழமை நாங்கள் ஒரு வாக்கிங், சனிக்கிழமைனா வாக்கிங் போவோம். எங்கள் குரூப் நம்ம ஒரு 3-4 குரூப் இருக்கோம். ஒரு குரூப்பும் ஒரு இடத்துல எங்கேயோ போவாங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு மான் தோப்பு பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்னுக்கு வரும்போது திருப்பத்தூரில் அந்த கோர்ட்டு கச்சேரி எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சு. நாங்கள் வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதை தாண்டி தான் நாங்கள் போர்டிங் போனோம். வரும்போது அங்கே ஒரே கூட்டம், நெருக்கம் ஜாஸ்தி இருந்துச்சு. வருகிறார் வருகிறார், காமராஜர் அண்ணாச்சி வருகிறார் வருகிறார், வந்து விட்டார், வந்து கொண்டே இருக்கிறார், வந்து விட்டார், எல்லாம் தூரம் போங்கப்பான்ட்டு எல்லாம் தள்ளியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் கூட வந்த பசங்கள்லாம் ஒரு ஆட்டு மந்திய மாதிரி ஒரு ஃபாதர் இன்சார்ஜில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் அதில் ஒரு ஆட்டு குட்டி தவறி போச்சேன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் இங்கே என்னடா கூட்டம் நடக்குது, இவங்க எல்லாம் ஓடுறாங்க சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துருந்தேன். போங்க தூரம் 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 தள்ளி ஏன்னா ஒருத்தர் தள்ளலாம் கீழே தள்ள உடனே அதனால் அவர் ஒரு ஆள் மேலே போய் விழுந்தேன். அவரை பார்த்தாக்கா வாட்ட சாட்டமாக கட்டன் காரியன்னு வெள்ளை துணி போட்டு இருந்தார். அவர் மேலே விழுந்தேன். அவர் என்ன தட்டிட்டு கற்றுக்கிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் பார்த்தாக்கா அவர் காமராஜாலாம் காமராஜர் அவர் மீட்டிங்காக எல்லாம் வந்துக்கிறாரு. என்னை வந்து அவர் ஒரு மாதிரி அழைச்சி தள்ளிட்டு அப்படியே போய் அந்த காங்கிரஸ் மீட்டிங் பண்ணி உட்காந்துட்டார். அவருடைய கரங்கள் என் மேலே பட்டுச்சு, சந்தோஷம்.
அப்புறம் அவரை பற்றி சொல்லணுனாக்கா, அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர்கிட்ட சில கோரிக்கைகள் போய் கொடுப்பாங்களாம். இப்போது அதை வாங்கிட்டு ரொம்ப அன்பாக அவங்கக்கிட்ட வாங்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ விஷயம் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு இது வேணும், எங்களுக்கு இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும். அவருடைய பழக்கம் என்னென்னா உடனே சரிப்பா கொடுத்துட்டு பார்க்கலாங்களா அங்கே அப்படி இல்லை. உங்களோட அன்பாக அந்த கோரிக்கை கேட்குவாங்க. என்னங்க கேட்டால் ஓகே சரி, அவர் இங்கிலீஷில் கூட பேசுகிறாரு. ஓகே சரி, ஓகே சரி, பார்க்கலாம், முடிஞ்சா செய்யலாம், முடிஞ்சா செய்கிறேன், ஓகே சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. சொன்ன உடனே கூட சிஷியங்க இருப்பாங்கள்ல, சுருக்கு எழுத்தாள், அவங்க வந்து என்ன நடந்துச்சுட்டு உடனே எழுதிடுவாங்களாம். அப்போ அவர் சொன்னாதான் எழுதிக்கப்பா குறிச்சிக்கோ. அப்புறம் மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்டதை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி பழக்கம். அப்புறம் ஐயோ எவ்வளவோ குறிப்புகளாக இருந்துச்சு, மறந்துட்டுங்க. அப்புறம் ஓகே ஒரு முறை அப்போ ஆட்சி காங்கிரஸில் இருந்தாங்க, நல்லா ஆட்சி இருந்துச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, டிஎம்கே மற்றவங்களாம் உருவாகிட்டு இருந்தாங்க, நல்ல கட்சி உருவாகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே எழுதிப்பாங்க, இவங்க வந்து அவங்கள பற்றி குறைவாக பேசுறது, அவங்க வந்து இவங்களை பற்றி பேசு. இவங்க கேட்குவாங்க, காமராஜர் அண்ணாச்சி இது வேலை என்ன ஆச்சு, பருப்பு பக்தாச்சலம் என்னாச்சு, பருப்பு வேலை என்ன ஆச்சுன்னு. அவங்க வந்து இந்த கட்சியை வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி கலகலப்பாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் திடீர்னுட்டு இந்திரா காந்தியை அவர் தான் காமராஜர் தான் ஆட்சியில் வச்சார். அப்புறம் அவங்களும் சரி இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு யாரை பண்ணுறதுன்ட்டு இருக்கும்போது எல்லோரும் அண்ணாச்சி நீங்கள் நில்லுங்க, பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஏன் நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் நில்லுங்க. இதுக்கு நான் பல்பாக இருக்கிறதுக்கு விரும்பலை, நான் சுவிட்சாக இருக்கிறது தான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. பாருங்கள், அவருக்கு பதவி ஆசை இல்லை, இதை நடத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச வழியை காட்டுவேன் அடுத்த ஆசை, நான் சுவிட்சாக இருக்கிறது தான் விரும்புகிறேன், பல்பாக இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னார் அவர். ஓகே, கடைசி காலத்தில் அவர் சாகும் போது அவர் பெட்டில் இருந்தாராம். பெட்டில் இருந்து அவங்க பையன் உதவிக்கு ஒரு பையனை வச்சுருந்தாரான். அவனை கூப்பிட்டு, அவனுடைய பேர் ஞாபகம் வரல, கூப்பிட்டு தம்பி இந்த விளக்கு அமைப்பா, அந்த பல்பு 40 வாட்ஸ் பல்ப், ஏழை ஜீவியம், ஏழைக்கு ஆப்போசிட் பணக்கார வாழ்வு. நம்ம இப்போ இருக்கிற தலைவர்களெல்லாம் அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, விட்டுடுங்க, அவங்க பற்றி வேண்டாம். அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாராம். 40 வாட்ஸ் பல்பு, ஒரு சின்ன அறை. அவங்க அம்மா இதை இருந்தாங்க நினைக்கிறேன் கூட, அவர் தான் விட்டுருக்கோம், பாவம் அம்மாவுக்கு வணக்கம். அவர் கடைசி சாகும்போது ரொம்ப சிக்காந்துக்கிறாரு. அந்த பையனை கூப்பிட்டு தம்பி அந்த விளக்கு அமைப்பா அப்படின்னாரா. அந்த பையன் விளக்கு அமைச்சா செத்துட்டார். அந்த மாதிரி ஒரு காமராஜர் அண்ணாச்சியை பற்றி சில குறிப்பு சொல்லலான்னு சொன்னேன். மொதல் சாப்பாடு, ஏழைகளுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வசதியை பண்ண மனசாக. வயிற்றுக்கு சோறு இல்லாமல் குழந்தைங்க எப்படிப்பா ஸ்கூலுக்கு போவாங்க, சாப்பிட்டா தானே அவங்க போவாங்க. சரி, இந்த திட்டத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு அவங்க முக்கியமான மந்திரிகளை பொறுப்பாளரை கேட்டுக்காரு. இல்லை இவ்வளோ அந்த மாதிரி பண்ண இவ்வளோ சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சில எலி முறைகளெல்லாம் சொன்னார். ஓகே, முடிக்கிறேன். வணக்கம்.